தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிக்கு டிசிஏ. டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் அந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் அதாவது 7ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காமல் போய் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த சென்டரில் எழுத போகிறீங்க, ஏன்னா நாங்கள் விசிட் வர போகிறோம், எந்த சென்டரில் எழுத போகிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பா? அதே மாதிரி உங்களோட லாகின் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் கொடுத்தா கூட உங்களோட ஆல் டிக்கெட் எடுத்துக்கலாம். சரி நண்பா? அப்படி உங்களுக்கு அந்த லாகின் ஐடி தெரியலனா ஃபர்கின் லாகின் ஐடி கொடுத்துட்டு அதில் போய் உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம். அதில் உங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எண், அதே மாதிரி உங்களோட கைபேசி எண் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் மின்னஞ்சல் கைபேசி எண், 10ஆம் வகுப்பு பள்ளி வகுப்பு பதிவு எண் அண்டு பிறந்த தேதி இது கேட்கும். இதை கேட்டு நீங்கள் சமர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஆல் டிக்கெட் எடுத்துக்கலாம். சரி நண்பா? இது ஒரு முக்கியமான நியூஸ். அதே போல் டிஎன்பிஎஸ்சி நியூ நியூஸ் இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் இருக்குல்ல, அதற்கான ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த தேர்வும் 7ஆம் தேதி நடக்குது. அதை கோயம்புத்தூரில் யாராவது எழுதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. புரிஞ்சன்பா? அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நல்ல தேர்வு. நிறைய பேர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வேகன்சி குறைவாக இருந்தாலும் கம்மியான பேர் தான் எழுத போகிறாங்க. அதனால் நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவீங்க. சரி நண்பா? அதுக்கும் இதே மாதிரி தான் லாகின் ஐடி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் பாருங்கள். 7ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. சரி நண்பா? நிச்சயமாக நீங்கள் வெல்லுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வேலைக்கு போயினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரியா? அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இந்த எக்ஸாம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36 வேகன்சி. அதாவது கரண்ட் வேகன்சி அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் 36 வேகன்சி. புரிஞ்சும்பா? இப்போ இந்த வேகன்சி 46 50 வேகன்சியாக மாற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிசிஸ் வேகன்சி 24. இது 30 கூட மாற வாய்ப்புகள் உண்டு. இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் எழுத போகிறீங்க. மொத்தம் 3 பேப்பர். சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் அண்டு சப்ஜெக்ட் 3 டிஸ்கிரிப்டிவ் டைப். அது மாதிரி தான் வரப்போகுது. டைமிங் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். டைமிங் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்களுக்கு சப்ஜெக்ட் 1, காலை மாலை மதியம் 2:30 மணி 3:30 மணி வரை ஆப்டிடியூட். ஓகேவா? 3:30 மணி 5:30 மணி வரை டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே நம்ம இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேர்வு எழுத போகிற அத்தனை பேரும் நிச்சயமாக ஜெயிச்சுட்டு தான் வரணும். நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான செய்தி இது. சரி நண்பா? அதே மாதிரி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுதான் வரப்போகுது. சொல்லப்போனால் 3 மணி நேரம் இருக்குது. அதாவது பாஸ் பண்ணுறதுக்கு வெறும் 40%. ஓகேவா? 200 மார்க்கில் நீங்கள் 40% எவ்வளோ? 200 மார்க்கில் 140 180 எடுத்தால் போதும். ஓகே நண்பா? அது மாதிரி எடுத்தால் போதும். அவ்வளோ கொஷின் நம்ம கட் ஆஃப் அவ்வளோதான் வரப்போகுது. அதே மாதிரி குவான்டிட்டி ஆப்டிடியூட் நீங்கள் போட்டுருவீங்க. ரீசனிங்கும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரீசனிங் கன்ஃபார்ம் தெரியும். நிச்சயமாக நீங்கள் தெரிச்சு அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி 1 hour டைம், 50 மார்க்கு, 40% 50% எடுத்தால் போதும். அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப்பும் இதே மாதிரி தான். சரி நண்பா? நிச்சயமாக பாஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் தேர்வு எழுதுகிற அத்தனை பேரும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும், ஏதாவது இன்ஜினியரிங் எக்ஸாம் மோட்டிவேஷன் வீடியோ வேணுமா உங்களுக்கு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம கொடுக்குறோம். தயவு செஞ்சு இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண அத்தனை பேரும் போய் எக்ஸாம் எழுதணும். யாரும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. ஓகே? அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும். ஓகேவா? நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிக்கு டிசிஏ. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி. நன்றி, வணக்கம்.